So 12th physical education lesson number 1 topic 1.2.2 medieval period. medieval இங்கே மெடீவியல்னு என்னென்னா பழைய காலத்து பீரியடு, அதாவது வரலாறில். ஸோ வரலாறில் முஸ்லீம்ஸ் ரூல்டு இந்தியா ஃபார் அபவுட் 600 இயர்ஸ். ஸோ முஸ்லீம்ஸ் வந்து நம்மளை 600 வருஷமாக ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்தியாவை. தே வர் வெரி ஃபவுண்ட் ஆஃப் Sports like wrestling, boxing, polo, rugby, shooting, archery, swimming, sword fighting, chess, horse riding and javelin throwing were very popular during medieval period. Hunting, pigeon flying and animal fighting were also very popular during the period. ஸோ அந்த 600 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம்ஸுங்க முகல் எம்பையருங்க நம்மளை இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த மல்யுத்தம், பாக்ஸிங்கு, இந்த போலோன்னு சொல்லுவாங்க, குதிரையில் உட்காந்துட்டு பாலை அடிக்கிறது, ரக்பி, ஷூட்டிங்கு, அப்புறம் வில்லு, ஆர்ச்சரி, ஸ்விம்மிங்கு, ஸ்வாட் ஃபைட்டிங், செஸ்ஸு, இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்போர்ட்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வேட்டையாடுறது, இந்த பறவைகள், இந்த நம்ம புறாவை வந்து பறக்க விடுறது, அப்புறம் அனிமல்ஸ் வந்து ஃபைட் பண்ண வைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அவங்க காலகட்டத்தில். அப்புறமா மாடர்ன் பீரியட் வந்துச்சு, 1.2.3 மாடர்ன் பீரியட். ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஹேட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்டட் இன் இந்தியன் சொசைட்டி இன் ஒன் ஃபார்ம் ஆர் அதர், பட் had never been considered a parcel of school curriculum. ஸோ இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிறது நம்ம இந்தியாவில் எப்பயுமே இருக்குது. ஆனால் ஸ்கூலில் இது ஒரு பாடமாக சொல்லி கொடுக்குற மாதிரி கொஞ்ச நாளைக்கு வரலை, கொஞ்ச நாளைக்கு இல்லை. No doubt the Englishmen were sports-loving people, yet they also did not pay any attention to the inclusion of physical education in the school education program. ஸோ பிரிட்டிஷ்காரங்களும் நம்மளை வந்து ரூல் பண்ணாங்க, ஆண்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருந்தாலும் அவங்க எஜுகேஷன் சிஸ்டமில் ஸ்போர்ட்ஸ்னு கொண்டு வரல. In 1833, Government of India shouldered the responsibility of education, and in 1870, education was made a state subject. The center only retained the supervisory powers. For the first time in 1882, the Indian Education Commission recommended physical education training in school education. It recommended that physical education training be promoted in schools. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த 1883 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பொறுப்பு எடுத்துட்டாங்க இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில். அப்புறம் 1870 பார்த்திங்கனாக்கா அவங்க எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக ஸ்டேட்லேயும் சென்ட்ரல்லையும் ஒரு கவனித்தாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி போட்டு ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட் டைம் 1882 இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்க்கு ஸ்கூலில் ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1882 தான் பார்த்திங்கனாக்கா இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்கிற விஷயம் ஸ்கூல் எஜுகேஷனில் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது வந்து இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு எல்லா ஸ்கூல்லையும் ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் லோக்கல் கேம்ஸ், அந்தந்த ஊருக்கு சம்மந்தப்பட்ட கேம்ஸ் எல்லாமே வளர்த்த ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்னாசியம், ட்ரில் பண்ணுறது, மற்ற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது. இது ஸ்கூல் பசங்க மத்தியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். Private organization for physical education like gymnasium, then Vyayamshala, Akhadas and Krida mandals contributed much for the spread of traditional interest in subject. ஸோ இந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், இந்த இப்போ கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்லையும் பார்த்திங்கனாக்கா இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜிம்னாசியம், எக்ஸசைஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதோட சொசைட்டிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க, க்ரீடா மண்டல்ஸ் அந்த மாதிரிலாமே. ஸோ தண்டா, பைட்டக், ஃபோக் டான்ஸ், இது தண்டா பைட்டக்லாம் ஹிந்தி வார்த்தை, அதாவது தண்டால் எடுக்கிறது தான் தண்டான்னு சொல்லுவாங்க. பைட்டக்னாக்கா உட்காந்து எழுந்திக்கிறது. அப்புறம் குஸ்தி, இந்த ஃபோக் டான்ஸு, நாட்டுப்புற கலைகள், அப்புறம் ரெஸ்லிங்கு, அதாவது கட்டா குஸ்தி, இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா, அப்புறம் எக்ஸசைஸ், இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா பெரிய லெவலில் வரவேற்கதாக இருந்துச்சு ஆரம்பத்தில். Indigenous game like Coco and Ate Pate also became popular. ஸோ இண்டிஜியஸ்னாக்கா இந்தியன் கேம்ஸ், இந்த கொக்கோ, கபடி, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பாப்புலராக ஆரம்பிச்சிச்சு. ஃபிசிக்கல் எஜுகேஷன் சச் as drill and PT exercise were imparted in some
schools and ex-servicemen. ஸோ இந்த ஃபிசிக்கல்ஸ் பை எக்ஸர்விஸ்மேன், இந்த ஃபிசிக்கல் பிடி எக்ஸசைசஸ் பார்த்திங்கனாக்கா ஸ்கூலில் நடத்த ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே மிலிட்ரியில் வேலை செஞ்சு வெளியே வந்தவங்க, ரிட்டையர் ஆனவங்கள வச்சு இது நடத்த ஆரம்பித்தாங்க ஸ்கூல்ஸில். தே ஆல்சோ ப்ரிப்பேர் த ஸ்டூடெண்ட் as scout for school ceremonies. The outstanding development of physical education in pre-independent India goes to YMCA, College of Physical Education, Madras. YMCA was founded in 1920 by H.C. Buck. ஸோ இந்த ஃபிசிக்கல் இது மூலமாக, இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெவலப் ஆச்சு. அப்புறம் இந்தியா இண்டிபெண்ட் ஆன வாட்டி YMCA அப்படின்ட்டு ஒரு காலேஜை ஆரம்பித்தாங்க. இந்த YMCA ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜாக இருந்துச்சு இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு. YMCAனாக்கா காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இந்த மெட்ராஸில் இருக்குது. இந்த YMCA யார் ஆரம்பித்தாங்கனாக்கா 1920 H.C. பக்குங்கிறவர் ஆரம்பித்தார். இன் 1931 கவர்மெண்ட் College of Physical Education, Hyderabad, and in 1932 the Christian College of Physical Education, Lucknow were established. ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் ஆரம்பித்த வாட்டி YMCA ஆரம்பித்த வாட்டி பார்த்திங்கனாக்கா 1931 ஹைதராபாத்தில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆரம்பித்தாங்க. இது 1931. அப்புறம் 1932 கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் லக்னோவில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன் 1938 த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் மும்பையில் ஆரம்பித்தாங்க. அப்புறமா 1914 வியாயாம் பிரஸ்தக் மண்டல், இது அமராவதியில் இது ஆரம்பித்தாங்க. 1.2.4 போஸ்ட் இண்டிபெண்ட் பீரியட். போஸ்ட் இண்டிபெண்ட் பீரியட்னா இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இந்தியா ரீகெயின் ஹர் ஃப்ரீடம் இன் 1947. This necessitated the formulation of new education policy to build up a new nation. The subject of education was entrusted to the state and centered retained with itself the matter of coordination and formulation of national policy on education, keeping in view national objectives. A large number of schools were established in the country. Education was made free and compulsory with the age of 14 years. Hundreds of new colleges and universities came into existence to meet the need of the country. Right. நமக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டில் இருக்கிற எஜுகேஷன் பாலிசியை அவங்க செட்டப் பண்ணாங்க, புதுசாக செட்டப் பண்ணாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ், நாட்டோட தேவை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்க ஸ்கூலில் இருக்க புக்ஸில் எல்லாமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு எஜுகேஷன் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீ பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் எல்லாத்துக்கும் 14 வயசு குழந்தைங்க கீழே இருக்க அத்தனை பேரும் கண்டிப்பாக எஜுகேஷன் ஃப்ரீயாகவே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசியும் கொண்டு வந்தாங்க. நிறைய காலேஜஸ், நூற்றுக்கணக்கான புது காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸ் எல்லாமே ஆரம்பித்தாங்க, கட்டி பசங்க படிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. நேதாஜி சுபாஷ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், NSNIS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் was established by Government of India for academics of coaching in sports. Now it is renamed as Netaji Subhash National Institute of Sports in 1973. It is in Patiala. இந்தியாவில் பட்டியாலாங்கிற ஒரு இடம் இருக்குது. அதில் 1973 பார்த்திங்கனாக்கா நேதாஜி சுபாஷ் அவர் நம்மளோட ஃப்ரீடம் லீடரு, அவர் பேரில் நேதாஜி சுபாஷ் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பித்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இது இன்னமும் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணலாம். NSNIS அப்படின்ட்டு இது பட்டியாலாங்கிற இடத்துல இருக்குது. தென் நேஷ்னல் டிசிப்ளின் ஸ்கீம், NDS சொல்லுவாங்க. இது பார்த்திங்கனாக்கா நேஷ்னல் டிசிப்ளின் ஸ்கீம் உங்களுக்கு ஜூலை 24, 1954 லஜ்பத் நகர் நியூ டெல்லியில் இருக்குது, அங்கே ஆரம்பித்தாங்க. அப்புறம் 1965 NDS ACC, அதாவது ஆக்சிலரி கேடட் கிராப்ஸ், அது கூட சேர்த்திட்டாங்க, அந்த ஒரு குரூப் கூட சேர்த்திட்டாங்க. இது யார் சேர்த்துனாங்கனாக்கா குஞ்சூரு கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி அவங்க சேர்ந்து முடிவு பண்ணாங்க. என்னன்னாக்கா இந்த NDS நேஷனல் டிசிப்ளின் ஸ்கீமையும்
இந்த ஏசிசி ஆக்சிலரி கேடட் கிராப்ஸையும் ஒட்டுக்கா சேர்த்திடலாம் அப்படின்ட்டு, தனித்தனியாக இருக்க வேணால் ஒட்டுக்கா சேர்த்திடலான்ட்டு சேர்த்துனாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கீம் இன்றைக்கி என்எஃப்சின்ட்டு சொல்லப்படுது, தட் இஸ் நேஷ்னல் ஃபிட்னஸ் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. தென் என்சிசி நேஷ்னல் கேடட் கிராப்ஸ். என்சிசி வந்து 1948 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட்டில். அதுக்கப்புறம் ஹோல் கண்ட்ரி இந்தியாவுக்கே அது வந்து பரப்புனாங்க அந்த ஸ்கீமை. இந்த ஸ்கீம் பார்த்திங்கனாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அது கீழே வருது, ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கீழே. இதோட டைரக்டர் பார்த்திங்கனாக்கா ஜென்ரல் ஆஃப் என்சிசி தான் டைரக்டர். இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, சீனியர் செக்ஷனு, ஜூனியர் செக்ஷனு, கேர்ள்ஸ் செக்ஷனு இந்த என்சிசியில் இருக்குது. இது நீங்களும் பார்த்துருக்கலாம். தென் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் IOA, இது 1927 ஆரம்பித்தாங்க இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில். இது ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கனாக்கா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஒரு பகுதியாக இருக்குது. தென் கம்பல்சரி ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கட்டாயமாக பிடி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டு. 1962 இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வார் நடந்துச்சு, இண்டோ சைனா வார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணாங்க ரொம்ப சீரியஸாக, என்னன்ட்டுனாக்கா சரி நம்ம பசங்கள் எல்லாத்துக்கும், நாட்டில் இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுத்தாகணும், இது ஸ்கூல்லேயும் கண்டிப்பாக சொல்லி கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து ஆர்மியை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, நம்ம இந்தியன் ஆர்மியை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, டிஃபென்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸு இது எங்கே இதோட பலன் தெரிஞ்சுருந்தாக்கா, மக்களை வந்து இதுக்கு உண்டான வேலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி வேலைக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கே? டிஃபென்ஸில், மிலிட்ரியில். அதுக்கப்புறம் கம்பல்சரி ஃபிசிக்கல் எஜுகேஷனு ஷெடியூலில் இருக்கணுன்ட்டு ஜூலை 1963 எல்லா ஸ்கூலுங்களுக்கும் கவர்மெண்ட்டு கட்டாயமாக சொன்னிச்சு. அதுக்கப்புறம் இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு 40 லட்சம் பார்த்திங்கனாக்கா ஒரு நியூ ஸ்கீமு, 40 லட்ச ரூபா வந்து ஒரு நியூ ஸ்கீமு வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணாங்க. 6,40,00,000 6,40,00,000 வந்து இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்காகவே ஒதுக்குனாங்க அப்போவே, அந்த காலத்துலேயே. இதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கனாக்கா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமுக்குள்ளே வருவாங்க. இது 5 பீரியடு உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த 45 மினிட்ஸு, ஒவ்வொரு இதுவும் 45 மினிட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 6th to 10th வரைக்கும் இந்த ஸ்கீமை இம்ப்ளை பண்ணாங்க. அதில் 5 பீரியடில் கண்டிப்பாக 45 நிமிஷம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் பிடி பீரியட் இருக்கணும். அதாவது வாரத்துக்கு 5 பீரியட் கண்டிப்பாக பிடி பீரியட் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, அதாவது அவ்வளோவா இதாக ஆகலை, ஏன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அப்புறம் 2018 CBSE அவங்க இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து கம்பல்ஷன் ஆக்குனாங்க இந்த சப்ஜெக்டை. அதாவது 9th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திங்கனாக்கா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் MPE அப்படின்னு சொல்லுவாங்க.